வணக்கம் உறவுகளே, உங்களை எல்லாத்தையும் மற்றொரு சாப்டர்ல வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த சாப்டர்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பார்க்க போறோம். அது பார்த்தோம் அப்படின்னா வயர், கேபிள்ஸ், இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கேபிள்ல பார்த்தோம் அப்படின்னா எத்தனை வெரைட்டிஸ் இருக்கு, அது சோலாருக்கு எந்த வெரைட்டிஸ் நம்ம யூஸ் பண்றோம், அதுல ஏசி கேபிள்ஸ் உடைய ரோல் என்ன, டிசி கேபிள்ஸ்னா என்ன, அதை பார்த்தோம் அப்படின்னா அதை எப்படி ஸ்ட்ரக்சரா கொண்டு போக போறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எர்த்திங் ராடு, அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் லைட்டிங் அரெஸ்டர், இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த சாப்டர்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க நம்ம டைரக்டா சாப்டருக்கு போவோம். ஸோ வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இந்த சாப்டர். இந்த வயர்னா டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் கண்டக்டிங் மீடியா மேட் ஆஃப் காப்பர் அண்ட் அலுமினியம் அண்ட் டிரான்ஸ்மிட் எலக்ட்ரிசிட்டி பிட்வீன் மெனி டிவைசஸ். அதாவது வயர் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துல இருந்து கரண்ட்டை இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு உண்டான ஒரு டூல் தான் வயர். So they come in a several type of size, adequately handle a quantum of load and function, various operation and circumstance. அதுல வெரைட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா லோ வோல்டேஜுக்கு, ஹை வோல்டேஜஸ்க்கு, நம்மளுக்கு தேவையான வோல்டேஜஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா தேவையான மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் த வயர் பார்த்தோம்னா குவாலிட்டி அண்ட் டென்சிட்டி ஆஃப் த வயர் பார்த்தோம் அப்படின்னா சைஸ் ஆஃப் த வயர்னு சொல்லுவோம். அது பார்த்தோம் அப்படின்னா சேஞ்சஸ் இருக்கும். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம வயருங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வாட் இஸ் த கரண்ட் அண்ட் வாட் இஸ் த வோல்டேஜ், இதை நம்ம தெரிஞ்சுக்குவோம். கரண்ட்னா என்ன, தமிழ்ல கரண்ட்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. அப்படியா? இல்ல, ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் தான். கரண்ட்ன்றதும் இங்கிலீஷ் தான், வோல்டேஜ் அப்படின்றதும் இங்கிலீஷ் தான். அந்த கரண்ட் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஒரு அதனுடைய டெபினேஷன் என்ன, ஏன் ரெண்டு பேர்ல கூப்பிடுறாங்க, இல்ல ரெண்டுமே ஒண்ணுதானா, அப்படி இல்ல ரெண்டுத்துக்கும் ஏதாவது டிஃபரன்சியேஷன் இருக்கா அப்படின்றது நம்மளுக்கு முதல்ல தெரியணும். அதுல பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அப்படின்றது அப்படின்னா என்ன, வோல்டேஜ்னா என்ன அப்படின்றது நம்ம பார்ப்போம். இப்போ கரண்டோட டெபினேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேலை இருக்கு, அந்த வேலையை பார்த்தோம் அப்படின்னா முடிக்கணும். அதுல ஒரு ஒரு 500 கிலோ ஒரு இடத்துல கொட்டி வச்சிருக்கோம். அந்த 500 கிலோ பொருளை பார்த்தோம் அப்படின்னா மணல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 500 கிலோ மணல் இருக்கு. அந்த 500 கிலோ மணலை பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆள் போய் ஒர்க் பண்றாரு அப்படின்னா அதை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்றதுக்கு அது ஒரு 24 மணி நேரம் தேவைப்படுது. அப்படின்னா 2 ஆள் போய் அந்த வேலையை பண்ணாங்கன்னா 12 மணி நேரத்துல பண்ணிடலாம். 3 ஆள் அப்படின்னும் போது பார்த்தோம்னா இன்னும் குறையும். 4 ஆள் போனாக்க 6 மணி நேரத்துல அந்த வேலையை பண்ணிட முடியும். சோ அப்போ அது நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பண்ற ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் பார்த்தோம் அப்படின்னா நாம கரண்ட் அப்படின்றத நம்ம சொல்றோம். அந்த கரண்டோடைய டென்சிட்டி அது பார்த்தோம் அப்படின்னா அதனாலதான் நம்ம கரண்ட் பார்த்தோம் அப்படின்னா லோ வோல்டேஜ், அப்படின்னா நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் கம்மியா வேலை செய்யறாங்க, அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை லோ வோல்டேஜ் அப்படின்னு சொல்றோம். நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் பார்த்தோம்னா ஹையரா ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அதை பார்த்தோம்னா ஹை வோல்டேஜ். சிம்பிளான புரியறதுக்கான ஒரு மெத்தடா நம்ம சொல்றோம். ஸோ லோ வோல்டேஜ், ஹை வோல்டேஜ் அப்படின்ற மாதிரி நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் பண்ற ஒர்க்கை மெஷர் பண்றது பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ அதே வோல்டேஜ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வோல்டேஜை எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா எவ்வளவு ஃபாஸ்டா அந்த வேலையை பண்ணி முடிக்கிறாங்க, அதை மெஷர் பண்றதுக்கு பார்த்தோம்னா வோல்டேஜ் அப்படின்றதுல நம்ம மெஷர் பண்றோம். கரண்ட்ன்றது நம்பலா பீப்புள் சேர்ந்து பண்ற ஒர்க்கை நம்ம மெஷர் பண்றோம். வோல்டேஜ்ன்றது எவ்வளவு குயிக்கா அந்த வேலையை 5 பேரோ 8 பேரோ எவ்வளவு குயிக்கா முடிக்கிறாங்க அப்படின்றத மெஷர் பண்றதுக்கு வோல்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அதனால கரண்டோடையதும் வோல்டேஜ் உடைய டெபினேஷன் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் ஏசி கரண்ட். நம்ம படிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா கரண்ட்ல 2 வெரைட்டிஸ் நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க.
ஏசி கரண்ட் அப்படின்னா என்ன, டிசி கரண்ட் அப்படின்னா என்ன, ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் அண்ட் டைரக்ட் கரண்ட் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம படிச்சிருப்போம். இது ஏசி கரண்டோடைய ரோல் என்ன, டிசி கரண்டோடைய ரோல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, டிசி கரண்ட் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல நம்ம வந்து ஸ்டோர் பண்ண முடியும். டிசி கரண்ட்டை நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஏசி கரண்ட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோர் பண்ண முடியாது. ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டை ஸ்டோர் பண்ண முடியாது, டிசி கரண்ட்டை வந்து ஸ்டோர் பண்ண முடியும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெஃபினிஷன் ஏசி அண்ட் டிசிக்கு. அதே மாதிரி டிசி கரண்ட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பார்த்தோம்னா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியாது. கரண்ட்டை இப்போ மேட்டூர்ல தயாரிக்கிறோம், அதை வந்து சென்னையோட ஃபேக்டரிக்கு வந்து யூஸ் பண்றதுக்கு நாங்க கொண்டு வரோம் அப்படின்னா டிசி கரண்ட்டை என்ன பண்ண முடியாது, அங்க இருந்து இங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல கொண்டு வர முடியாது. அப்போ அந்த கரண்ட்டை நம்ம என்ன மாத்தி ஆகணும், ஏசி கரண்டா மாத்தி ஆகணும். அதுதான் ஏசி கரண்ட் தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியும். அப்போ ஏசி கரண்ட் அப்படின்றதுக்கும் டிசி கரண்ட்டுக்கும் நம்ம டெஃபினிஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஏசி கரண்ட் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு கரண்டோடைய இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா மெஷர்மெண்ட் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ரொட்டேட் ஆகும். அதாவது நம்மளுடைய வயர்ல இருந்து பிளக் பாயிண்ட்ல இருந்து லைட்டுக்கு போகும், லைட்ல இருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து திருப்பி வந்து பார்த்தோம்னா பிளக் பாயிண்ட்டுக்கு கரண்ட் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா கரண்டோடைய விஷயங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரொட்டேஷன்ல பண்ணிட்டே இருக்க முடியும். அது வந்து ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். அதே மாதிரி ரிவர்ஸ்லயும் நடக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம வீட்டுல வந்து மொபைலோட பிளக் இருக்கு இல்லையா, அந்த பிளக்கை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எடுக்கிறோம், அதை ஓட்டையில நம்ம அதை வந்து சொருகி விடுறோம். சொருகி விட்டோம் அப்படின்னா ஆன் பண்ணோம்னா அது எரியும். எது, ஏசி கரண்ட். நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பிளக்கை வந்து நீங்க தலை திருப்பி எப்படி போட்டாலும் அந்த பிளக்குள்ள போயிடுச்சுன்னா அது பாட்டுக்கு ஆன் ஆகும். அது ரிவர்ஸ்லயும் ப்ராசஸ் நடக்கும். அதனால வந்து பார்த்தோம்னா இப்ப எப்படி நம்ம வந்து கரண்ட்டை வந்து பிளக்குக்கு வந்து பார்த்தோம்னா டியூப்லைட்டுக்கு போகுது, டியூப்லைட்ல இருந்து திருப்பி வந்து பிளக்குக்கு வருது அப்படின்ற வேரியேஷன் நம்ம வச்சிருக்கோமோ, அந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கரண்ட் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிவர்ஸ்லயும் நடந்துட்டு இருக்கும். அதுதான் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் அப்படின்னு சொல்றோம். ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு இசிஜி மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பிக்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. டிசி கரண்ட், டைரக்ட் கரண்ட் அப்படின்னா எப்படின்னா அதே மொபைல் பின்ன நீங்க வந்து பார்த்தோம்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்ற இந்த கரெக்டான மெஷர்மெண்ட்ல நீங்க அந்த பிளக்கை போட்டா மட்டும்தான் அதுல இருந்து வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு சார்ஜ் ஏறும் மொபைல்ல. நம்ம ரிவர்ஸ்ல போட்டுட்டோம் அப்படின்னா, அதாவது ஒரு டைம் பிளக்ல வந்து பாசிட்டிவ் இருக்கிற இடத்துல போட்டுட்டு சார்ஜ் ஏறிட்டு இருக்குன்னா அதே இடத்த பிளக்கை திருப்பி போட்டுட்டு சொருகி விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகாது அப்படின்னா வந்து நெகட்டிவா இருந்து அந்த பேட்டரியில அந்த மொபைல் வந்து சார்ஜ் ஏறாது. இதுதான் வந்து ஏசிக்கும் டிசிக்கும் இருக்கிற பவரோடைய டிஃபரன்சியேஷன். இப்போ அதுல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா 60 ஹெர்ட்ஸ், 120 ஹெர்ட்ஸ், 600 ஹெர்ட்ஸ்னு சொல்லிட்டு அதை வந்து மெஷர்மெண்ட்டை சொல்லுவோம். இதுல ஏசி கரண்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம மெஷர்மெண்ட்ல சொல்லுவோம். அது என்ன அது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அந்த ரொட்டேட் ஆகுது இல்லையா, ஃபேன் பிளக்ல இருந்து ஃபேனுக்கு, ஃபேன்ல இருந்து திருப்பி வந்து அந்த பிளக்கு ஆகிற ரொட்டேஷன் இருக்கு இல்லையா, அந்த ரொட்டேஷனை பேஸ் பண்ணி அதனுடைய கவுண்டிங் தான் வந்து பார்த்தோம்னா நம்ம 60 ஹெர்ட்ஸ், எத்தனை செகண்ட், ஒரு செகண்டுக்கு 60 முறை இந்த ப்ராசஸ் நடக்கும். அதுதான் 60 ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ இப்போ வாட் இஸ் த கரண்ட்ன்றது நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். வோல்டேஜ் அண்ட் ஏசி அண்ட் டிசி. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா வெரைட்டிஸ் ஆஃப் கேபிள்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன கேபிள் வெரைட்டிஸ் இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சிங்கிள் கோர் கேபிள், டபுள் கோர் கேபிள், ட்ரிபிள் கோர், 3.5 கோர், 4 கோர், ஆர்மர் கேபிள், அன்ஆர்மர்டு கேபிள் அப்படின்னு சொல்லிட்டு கேபிள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வெரைட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ அதை எப்படி மெஷர் பண்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கலர்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம ஏதோ வெள்ளை கலர், கிரீன் கலர் இருக்கு, இல்ல ரெட் இருக்கு,
ரெட் இருக்கு, பிளாக் இருக்கு அப்படின்னு மட்டும் நம்ம பாக்குறோம்னா அதை வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வந்து மெயின்டைன் பண்றாங்க. ஸோ அப்போ இந்தியாவுடைய நியூ கலர், ஆல்ரெடி பழைய கலர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெட்டு, பிளாக்கு, இந்த கிரீன் அப்படின்னு இருந்தது. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 கலருக்கு ப்ளூ, பர்பிள் அண்ட் இந்த கிரீன் கலர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சிங்கிள் பேஸ் நியூட்ரல், அது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கலருக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வயரிங் பண்ணும்போது. ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சோலாரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பும், ஏன்னா நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகிற கரண்ட் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப ஸ்மால் பீஸா தான் நம்ம வந்து அதை வந்து செயின் லிங்க்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி வந்து இப்போ காவேரி ஆறு இருக்கு இல்லையா, காவேரி ஆறு வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி ஆகுது இல்லையா, அந்த இடத்துல வந்து நீங்க போயிட்டு ஒரு இது வந்து கை வச்சு அடைச்சிங்க அப்படின்னா அந்த ஆத்தை வந்து கம்ப்ளீட்டா அடைச்சிட முடியும். காவேரி ஆறு உற்பத்தி ஆகிற இடத்துல, ஏன்னா அவ்வளவு சின்னதா வந்து அந்த இடத்துல வந்து தண்ணி வந்துட்டு இருக்கும் குடகு மலையில. அதே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மேட்டூர் டேம்ல போனோம் அப்படின்னா நம்மளால அங்க கிட்ட கூட போக முடியாது. அந்த மாதிரி நம்ம வந்து சோலாரை பொறுத்த வரைக்கும் பவர் ஜென்ரேட் ஆகிறது சின்ன பீஸா தான் ஜென்ரேட் ஆகும். ஆனா வந்து பார்த்தோம் அப்படின்னா சீரியல் ஆஃப் பேனல்ஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹையர் வால்யூம் வந்து இருக்கு. ஸோ அதனால வி நீட் டு மெயின்டைன் த ப்ராப்பர் வயரிங். அந்த வயரிங் வந்து ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டுக்கும் சில கண்ட்ரீஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம குவாலிட்டி வயர் வந்து நம்ம இந்தியாவில் போனோம் அப்படின்னா நம்ம வந்து எப்படி மருந்து, தலைவலிக்கு மருந்து கொடுங்க, காய்ச்சலுக்கு மருந்து கொடுங்கன்னு நம்ம கேட்டுட்டு நம்ம வாங்கிக்கிறோம். அந்த மாதிரி இதுக்கு போனோம் அப்படின்னா வந்து கேபிள் கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் கேபிள் எத்தனை மீட்டர்னு தான் கேட்கிறாரு. ஆனா அது வந்து இல்லீகல். சில கண்ட்ரீஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எந்த லெவலுக்கு பவரை வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்ற அந்த மெஷர்மெண்டோட பவர் கேபிளை கேட்டா மட்டும்தான் அவங்க வந்து கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கேபிள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் வந்து பிளே பண்ணுது. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய கேபிள் கலர் பேஸ் 1 அண்ட் பேஸ் நியூட்ரல் அண்ட் ப்ரொடெக்டிங் எர்த். ஸோ இது 3மே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கலர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்தியா ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கேபிள்ல வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த கேபிள் மூலமா நம்ம கனெக்ஷனை கொண்டு போறோம் அப்படின்னா அந்த கேபிளை ப்ரொடெக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ட்ரேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ அவைலபிளா வந்து இருக்கு. அந்த ட்ரேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ரே நம்ம எத்தனை கேபிள்ஸை வந்து கொண்டு போறோம் அப்படின்றது சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம ட்ரேவை வந்து யூஸ் பண்ண முடியும். So in electric wiring building, a cable tray system is used to support insulation, electric cable used to power distribution and communication. Cable tray are used in an alternative to open wiring on electrical conducting system and are commonly used for cable management is commercial and industrial constructions. எல்லாத்துக்குமே நம்ம வீட்டுக்கு, இண்டஸ்ட்ரீஸுக்கு, ஃபேக்டரிஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம்னா ட்ரே வந்து கேபிள் எங்கெல்லாம் இருக்கோ அதை பார்க்கும்போது நம்ம வெளியே இருந்து வயர் தொங்கிட்டு இருந்ததுன்னா இது அசிங்கமா இருக்கு, அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் கிடையாது, அந்த வயரை வந்து ப்ரொடெக்ட் பண்ற வேலையும் வந்து பார்த்தோம்னா வந்து கேபிள் ட்ரே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பண்ணுது. They are especially useful for situation where changes in wiring system and anticipated, since a new cable can be installed by laying them in a tray instead of pulling them through pipe. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கேபிள் ட்ரேல வந்து பார்த்தோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் கேபிள் ட்ரே வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு எலக்ட்ரிக் ஷாப்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த வெரைட்டிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அவைலபிளா இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரிம்பிங் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா இதுவும் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா நம்ம வந்து பார்த்தோம்னா மேல் கனெக்டார், ஃபீமேல் கனெக்டார் அப்படின்றது சோலார்ல வரும். அந்த கனெக்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா ரெடிமேடா இருக்கும். அதே மாதிரி அந்த கிரிப்பிங்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம குவாலிட்டியா நம்ம பண்ணணும். அந்த குவாலிட்டியா நம்ம பண்ணல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா வந்து இந்த எர்த் அடிக்கிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். அது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம 25 வருஷத்துக்கு
30 வருஷத்துக்கு வந்து பேனலோடைய ஒர்க் பண்றோம் அப்படின்னும் போது இந்த கிரிப்பிங் ஒர்க்கும் வந்து பார்த்தோம்னா அந்த லெவலுக்கு வந்து குவாலிட்டியா பண்ணும். ஆல்ரெடி ரெடிமேடா பேனல்ல வர்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி தான் இருக்கும், மேலு ஃபீமேல்னு இருக்கும். அதை வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து மேல வந்து மேலோட அப்படியே கனெக்ட் பண்ணிட்டு போயிடுவோம், ஃபீமேல் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து கிரிப் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டே வருவோம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கிரிப்பிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிரிப்பிங் இஸ் a joining two pieces of metal or other dictated material, usually a wire and metal plate. ஸோ அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மெட்டல் பிளேட், அதாவது மேல் கனெக்டர் ஃபீமேல் கனெக்டர் இது இருக்கு இல்லையா, அதை வந்து பார்த்தோம்னா பிளாஸ்டிக்கா இருந்தா கூட உள்ள இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மெட்டல் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்து இருக்கும். பை டிஃபார்மேஷன் ஒன் ஆர் போத் ஆஃப் தம் ஹோல்ட் ஆன் அதர் பெண்ட், டிஃபார்மிங் இஸ் கால்டு a crimp. Crimping is most extensively used metal working. Crimping is commonly used to fix bullet in their cartridge cases for rapid but lasting electrical connection, securing leads and metal food can and many அதர் அப்ளிகேஷன்ஸ். அதாவது இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிஎஸ்என்எல் கேபிள் பார்த்துருப்பீங்க, பிஎஸ்என்எல் கேபிளோ இல்லை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரெகுலரா வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு எந்த கேபிள் கனெக்ஷன் வருது அப்படின்னாலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த கனெக்ஷன் அந்த கேபிள்ல இருந்து வந்து பார்த்தோம்னா எண்டு ஒரு பிளக் இருக்கும். ஸோ அதை அந்த மெஷர்மெண்ட்டை தான் வந்து நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்ல ஒரு இப்போ பிஎஸ்என்எல் கேபிளை நீங்க கனெக்ட் பண்ணி கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து வீட்டுக்கு வர வைஃபை கனெக்ஷன் இருக்கு இல்லையா, நீங்க வைஃபை டெஸ்க்டாப் லேப்டாப்ல வர வைஃபை கனெக்ஷனோட கேபிள் பாத்தீங்க அப்படின்னா பாக்குறதுக்கு ஒரே கனெக்ட் வயர் மாதிரி தான் இருக்கும். அது உள்ள கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 7ல இருந்து 8 வயர் சின்ன சின்னதா வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பிளாக் அந்த கலர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வந்திருக்கும். அப்போ அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா அந்த வைஃபை கனெக்ஷனுக்கு நம்ம வைஃபைக்கோ இல்ல லேண்ட்லைன் கனெக்ஷனுக்கோ நம்ம வந்து பார்த்தோம்னா சிஸ்டத்துல இருந்து வீட்டுக்கு கொடுக்கறத வந்து கனெக்ட் பண்ற சிஸ்டத்தை தான் நம்ம வந்து ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்றது வந்து கிரிப்பிங்ல சொல்றோம். அதே மாதிரி தான் வந்து சோலாருக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏன்னா 25 to 30 years அதை வந்து மெஷர்மெண்ட் நம்ம பிளான் பண்றோம் அப்படின்னும் போது இது எல்லாமே we need to consider because it can be cold warming working technique. Crimping can also be used to form strong bond between the workpiece and non-material metallic compound. So இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கிரிப்பர், அதாவது வயரை வந்து பார்த்தோம் அப்படின்னா கட் பண்ணி அந்த மெட்டலோடைய விஷயத்துல கனெக்ட் பண்றோம் இல்லையா, அது வந்து பார்த்தோம் அப்படின்னா கேபிளுக்கு ஏற்ற மாதிரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா வந்து ப்ராப்பரான மெத்தடை ப்ரொஃபஷனலா அதை வந்து கட் பண்ணணும். அப்பதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அதனுடைய ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டா கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா சோலார் டிசி கேபிள், மாடுலர் கேபிள் ஆர் ஸ்ட்ரிங் கேபிள், அதாவது சோலார் பேனல்ல வர்றது வந்து பார்த்தோம்னா மாடுலர் கேபிள். ஸ்ட்ரிங் கேபிள் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்வெர்டருக்கு நம்ம கொண்டு போய் சேர்த்துறது வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரிங்ன்றது வந்து சீரியல் ஆஃப் இதை தான் வந்து நம்ம ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்றோம். திஸ் கேபிள் ஆர் யூஸ்வலி இன்டகிரேட்டட் இன்டு பிவி சோலார் பேனல் அண்ட் ஆர் equipped with suitable connected to be interconnect. Here you have tilt influence on the type of cable used. So DC cable and AC cable, DC கேபிள் அண்ட் ஏசி கேபிள், அது கேபிள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தானே இருக்கு. அது என்ன டிசி கேபிள் அண்ட் ஏசி கேபிள்னா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டிசி கேபிள் வந்து அவுட்டர் பார்ட் ஆஃப் த பிளேஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டிசி கேபிள்ல தான் நம்ம யூஸ் பண்ணணும். எதெல்லாம் அவுட்டர் பார்ட் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நம்ம இன்வெர்டருக்கு வர வரைக்கும் இன்வெர்டருடைய ரோல் என்ன, டிசி கரண்ட்டை ஏசி கரண்ட்டை கன்வெர்ட் பண்ணுது. அப்போ கன்வெர்ட் பண்ணிட்டு வெளியே வர வரைக்கும் நம்ம பேனல் போட்டாலும் சரி, வேற இன்வெர்டர் அந்த ஸ்ட்ரிங்கு சார்ஜ் கண்ட்ரோலர் இந்த மாதிரி எது நடுவில் இன்பிட்வீன்ல நம்ம போடுறோம்னாலும் அந்த இடத்த எல்லாமே நம்ம என்ன பண்ணி ஆகணும், டிசி கேபிள்ல தான் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி ஆகணும். ஏன் டிசி கேபிள் அப்படின்னும் போது ஏன் அந்த இடத்துல ஏசி கனெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் எல்லா இடத்துலயும் வந்து பார்த்தோம்னா நம்ம செல்ஸ்ல இருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பவர் ஜென்ரேட் ஆகுறது. அந்த பவர் மெஷர்மெண்ட் வந்து பார்த்தோம்னா 1 கிலோவாட்டுக்கு வந்து 5 யூனிட் வந்து பர் டே அப்படின்னா அந்த பவரை வந்து கொண்டு வந்து சேர்த்துற கேபிளுடைய ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஒரே ஒரு மெஷர்மெண்ட், நீங்க வந்து 1 கிலோவாட் சோலார் பேனல் போடுறீங்க,
டிசி கேபிள் 1 கிலோவாட்டுக்கு போடுறீங்க, 2 கிலோவாட் நீங்க சோலார் போடுறீங்க, டிசி கேபிள் 1 கிலோவாட்டுக்கு போடுறீங்க, ஏசி கேபிள் 1 கிலோவாட்டுக்கு நீங்க போடுறீங்க அப்படின்னா ஏசி கேபிள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 யூனிட்டுக்கு மேல ஜெனரேட்டே ஆகாது. டிசி கேபிள் மட்டும்தான் 5 யூனிட் வந்து ஜெனரேஷன் ரிப்போர்ட் வந்து நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அப்போ பவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 யூனிட்டோட பவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெறும் கேபிள் மட்டும்தான், அந்த கேபிளால மட்டுமே அவ்வளோ லாசஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா அவுட்டர் பார்ட் ஆஃப் த ஒர்க் அப் டு இன்வெர்டர் வரைக்கும் எல்லா ஒர்க்கும் வந்து பார்த்தோம்னா நம்ம ப்ராப்பரா எதில் பண்ணணும் அப்படின்னா வந்து டிசி கேபிள்ல வந்து பண்ணணும். டிபெண்டிங் ஆன் த பவர் அவுட்புட் த மாடல் பிவி கேபிள் வில் கிராஸ் செக்ஷன் 2.5 mm millimeter square to 4 mm millimeter square up to 6 millimeter square usually employed. DC cable used outdoors to ensure earth fault and short circuit positive and negative cable may not be laid together in the same cable. DC cable between the modules and as well as between the generator, connected box, solar power inverter are 2 core cable. Current carrying usually live red wire and negative blue wire, both are typically surrounded by the insulation layer. So DC cable உடைய ரோல் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ வந்து டைப் ஆஃப் டிசைனிங் இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேனலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எப்படி வந்து கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா பஸ் பார் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த பஸ் பார் எல்லாத்தையும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், ப்ளூ வந்து பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ் அண்ட் ரெட் வந்து நெகட்டிவ் அப்படின்னா அதை ரெண்டையும் பஸ் பார் பேனல்ல இருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பஸ் பார்ஸ்ல இருந்து வர அவுட்புட்டை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி கொண்டு வந்து ஒரு டைரக்ஷன்ல வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நோடு ஸ்ட்ரிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். அதை பஸ் பார்ல இருந்து கனெக்ட் பண்ணி இந்த சிஸ்டம் வந்து பார்த்தோம்னா இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டிஃபரன்ஸ் இருக்காது. எப்படி அப்படின்னா ஜஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்னா இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இதுல வந்து கொண்டு வந்து நம்மளுக்கு சேர்த்துற இது வந்து பார்த்தோம்னா நோடு ஸ்ட்ரிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். டிசி கம்பைனர் பாக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுல நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா பஸ் பார்ல இருந்து ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம தனித்தனியா கலெக்ட் பண்றோம். தனித்தனியா கலெக்ட் பண்ணி அதை கொண்டு போயிட்டு ஒரு கம்பைனரா பாக்ஸ் வந்து கொடுத்து அது எல்லாத்தையும் வந்து பார்த்தோம்னா இப்போ இதுல இருக்கிறது தனித்தனியா கொடுத்துட்டு அதுல இருந்து சிங்கிள் அவுட்புட்டா நம்ம எடுக்கிறோம். அப்போ இது வந்து பார்த்தோம்னா எல்லாத்தையும் கம்பைன் பண்ணுது. இந்த கம்பைனர் தான் வந்து பார்த்தோம்னா கம்பைனர் பாக்ஸ் அப்படின்னு சொல்றோம், டிசி கம்பைனர் பாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு வந்து பார்த்தோம்னா இந்த கம்பைனர் இல்லாம நம்ம வந்து டைரக்டா கனெக்ட் பண்றோம். அதாவது நோடு ஸ்ட்ரிங் வந்து பார்த்தோம்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் பிரிக்கிற மாதிரி இதுலயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் பண்ணிட்டு டைரக்டா வந்து கொண்டு போயிட்டு இதை வந்து கனெக்ட் பண்றோம். இதுதான் வந்து பார்த்தோம்னா 3 விதமான டைப் ஆஃப் டிசைனிங் வந்து இருக்கு. கரண்ட் சைஸ் ஆஃப் சோலார் கேபிள் அண்ட் வயர் கரெக்ட் சைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். த எசென்சியல் யூஸ் ஆஃப் கரெக்ட் சோலார் கேபிள் சைஸ் வென் த கனெக்ஷன் வேரியஸ் காம்போனன்ட் ஆஃப் சோலார் பிவி சிஸ்டம். Correctly sized a solar cable ensure that there is a practically no overheating and over little loss of energy. So நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஏசி பவர்ல இருந்து நம்மளுக்கு வந்து லாஸ் எனர்ஜி வந்து ஹெவியா இருக்கும். அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் நம்ம டிசி கேபிள்ல நம்ம போடுறோம். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கேபிளுடைய சைஸ், ஸோ அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்மியா போட்டோம் அப்படின்னா ஹீட் ஆகிறது நடக்கும், அந்த சிஸ்டம் வந்து ஃபால்ட் ஆகும். இது வந்து பார்த்தோம்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டான மெஷர்மெண்ட்டுக்கு கொடுக்கல. அதர் கண்ட்ரீஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து இல்லீகல். So usually understanding a cable not only passes a potential of the causing fire due to overheating, but it is also code of violation in most of jurisdictions. So factor determining the solar wire size. என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா சோலாருடைய வயர் வந்து சைஸை வந்து டிட்டர்மினேஷன் பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா 2 இடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கு. ஒன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜெனரேஷன் கெப்பாசிட்டி ஆஃப் த சோலார் பேனல். லார்ஜ் கலர் ஜெனரேட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா கேபிளுடைய சைஸ் வந்து அதிகமா இருக்கணும். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு எவ்வளவு தூரத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கரண்ட்டை கொண்டு போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த சைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கணும். இது ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் வந்து இருக்குது.
செக் த குவாலிட்டி ஆஃப் சோலார் கேபிள். இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா குவாலிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து என்ன மெஷர்மெண்ட் இருக்கணும் பேசிக் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சூட்டபிள் ஃபார் லார்ஜ் டெம்பரேச்சர் ரேஞ்ச் 40 -40 டிகிரில, அதாவது -40ல இருந்து +90 டிகிரி வரைக்கும் வந்து பார்த்தோம்னா அந்த கேபிள் வந்து கெப்பாசிட்டியை தாங்கணும். அது வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து இருக்கு. வித்ஸ்டாண்ட் மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் சச் அஸ் கம்ப்ரஸ்ட் டென்ஷன் பெண்டிங் அண்ட் ஷேர் லோடு. அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா கேபிள் வந்து பார்த்தோம்னா சம்டைம்ஸ் வந்து அதுக்கு மேல ஏதாவது வெயிட் வைப்போம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பாக்ஸுக்குள்ள நம்ம போடுறோம் அப்படின்னா 4-5 கேபிளை வந்து ஃபுல்லா ப்ரெஷ் பண்ணி நம்ம வந்து கொண்டு வந்திருப்போம். அந்த மாதிரி விஷயத்த எல்லாத்தையும் தாங்குற லெவலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பெண்ட் பண்ணுவோம். சில இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து யூ ஷேப் பெண்டஸ் வந்து நிறைய கொண்டு போவோம் வீடுங்களுக்குள்ள. இது எல்லாமே தாங்குற லெவலுக்கு குவாலிட்டி வந்து இருக்கும். ஆப்ரேஷன் ரெசிஸ்டன்ட். Therefore, most sheeter are made in a plastic cross linked using the electron. Acid and base proof. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆசிட் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து தாங்குற லெவலுக்கு வந்து நம்ம வந்து அந்த கேபிளுடைய விஷயங்கள் வந்து இருக்கணும். Flame resisted and holding free. Halogen free. Halogen free cable have improved behalf of in case of fire. அதாவது நெருப்பு இந்த மாதிரி விஷயங்களை கூட பார்த்தோம்னா சில கேபிள்ஸோட அட்வர்டைஸ்மெண்டே வரும். நெருப்பு எரியும் போது கூட இது எதுவுமே பாதிப்பாது. அப்போ என்னன்னா நெருப்பு வந்து பார்த்தோம்னா அது கேபிள் வந்து எரியல அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிற கரண்ட் வந்து பார்த்தோம்னா லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 வயர் பட்ட உடனே ஸ்பார்க் வரும். அந்த ஸ்பார்க் வந்து பார்த்தோம்னா கேபிள்ல மற்ற இடத்துல படும்போது அந்த கேபிள் வந்து உருகிடுச்சு அப்படின்னா அந்த வயர் 2 வயர் எடுத்தாகும் போது அதுதான் பெரிய ஆக்சிடென்ட்டுக்கு வந்து காரணமாகுது. அதனால பெரிய பெரிய பிராண்டட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் ஃபயர் ப்ரூஃப் அப்படின்ற மாதிரி போடுவாங்க. ஸோ அதனால வந்து we need to consider on ஃபயர் ப்ரூஃப், ஷார்ட் சர்க்யூட் ப்ரூஃப். ஸோ அதே டிசி கேபிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் கேபிள் கனெக்டிங் எங்கெங்கெல்லாம் டிசி கேபிள் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஸோ நான் டிஃபால்ட்டா சொல்லிட்டேன். பேனல்ல இருந்து அவுட்டர் உள்ள பண்ற எல்லா ஒர்க்குக்கும் டிசி கேபிள் வேணும், அவ்வளவுதான். So string cable connected in the model in a series array junction box cable. Array cable connected in the array junction box, PV array isolated. DC inverter cable connected into PV array DC isolated inverter. Connecting batteries to inverter. ஏன்னா நம்ம பேட்டரி வந்து பார்த்தோம் அப்படின்னா டிசி கரண்ட்டை ஸ்டோர் பண்ணோம். அப்போ நம்ம வந்து இன்வெர்டர்ல இருந்து பேட்டரிக்கு டிசி கரண்ட் கொடுக்கணும், பேட்டரியில இருந்து இன்வெர்டருக்கு டிசி கேபிள் கொடுக்கணும். ஆனா இன்வெர்டர்ல இருந்து நம்ம வந்து பவர் நம்ம வீட்டுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா ஏசி இல்லதான் நம்ம வீட்டு பவர் யூஸ் ஆகும். அப்போ அங்க வந்து ஏசிக்கு பவர் கொடுத்துக்கலாம். சோ நம்ம பேனல்ல இருந்து ஜெனரேட் பண்றது டிசி கரண்ட், அதை வந்து இன்வெர்டருக்குள்ள கொடுக்கும் போது டிசியாவே நம்ம கொடுக்குறோம். இப்போ வந்து பார்த்தோம்னா ஆஃப் கிரிட் சிஸ்டத்துக்கு பேட்டரி தேவை. அப்போ பேட்டரிக்குள்ள ஸ்டோர் ஆகிறதுக்கு டிசி கரண்ட் பேட்டரியில ஸ்டோர் ஆகும். அப்போ டிசி ஸ்டோர் ஆகுது அப்படின்னும் போது நம்ம டிசில ஸ்டோர் ஆகிற கரண்ட் நம்ம தேவைன்னு போது எடுக்கும் போது டிசியாவே நம்மளுக்கு இன்வெர்டருக்கு போகும். ஆனா நம்ம வீட்டுல இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் டியூப்லைட், ஃபேன் இது எல்லாமே நம்ம வந்து டிசில தான் போட்டிருப்போம். அப்போ டிசிய வந்து ஏசியா நம்ம போட்டிருப்போம். அப்போ ஏசி கரண்ட்டை மாத்தணும், அதுக்கு இன்வெர்டர் வந்து மாத்தி கொடுக்கும். அந்த அவுட்டர் புட் மட்டும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏசி கரண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ ஜங்ஷன் பாக்ஸ் அப்படின்றது பார்த்தோம்னா ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு வேரியேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜங்ஷன் பாக்ஸ் வந்து இருக்கும். அந்த ஜங்ஷன் பாக்ஸோட ரோல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பிளே பண்ணுது. அண்ட் எலக்ட்ரிக்கல் ஜங்ஷன் பாக்ஸ் இஸ் என்க்ளோசர் hosting electrical connections to protect the connection and provide a safety barrier. Electric junction box is the process of installing electrical conduction termination at the side of cable pass through or joint inside the box. Junction boxes from integrated part of circuit protection system where circuit integrity has to be provided as for emergency lighting, emergency power lines or wiring between nuclear reactor and control room. So junction box in such an insulation, the fireproofing around the incoming outgoing cable must also extended to cover the junction box to prevent short circuit inside the box and accidental fire. ரொம்ப முக்கியம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜங்ஷன் பாக்ஸ்.
ஜங்ஷன் பாக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம பல கேபிள்ல இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்வெர்டருக்கு முன்னாடியே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜங்ஷன் பாக்ஸ் போட்டுப்போம். ஏன்னா பல அரேன்னா நம்மளுக்கு தெரியும். அதாவது ஒரு சிங்கிள் பேனல்ல வந்து பார்த்தோம்னா நம்ம பேனல்னு சொல்லுவோம். சீரியல் ஆஃப் பேனல்ஸை வந்து அரேன்னு நம்ம சொல்றோம். அப்போ அரேஸ் வந்து பார்த்தோம்னா இப்போ மெகாவாட் ப்ராஜெக்ட் எல்லாம் போடுறோம். 1 கிலோவாட்டுக்கு 3 பேனல், 10 மெகாவாட்டுக்கு 30 பேனல்ல இருந்து 30 வயர் வரும். அது எல்லாத்தையும் 30 வயர் ஒரு ஜங்ஷன் இன்வெர்டர்ல கொடுக்கணும். அப்படின்னா அந்த 30ஐயும் வந்து பார்த்தோம்னா ஜங்ஷன் பாக்ஸ்ல நம்ம கொடுத்து அதை வந்து சிங்கிளா நம்ம கொண்டு வெளியே வரணும். அப்பதான் இன்வெர்டர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ், நியூட்ரல் இது 3 தான் வந்து இருக்கும். அப்போ இதை 3ஐயும் நம்ம என்ன பண்ணி ஆகணும், இந்த விஷயத்தை கன்வெர்ட் பண்ணி ஆகணும். அந்த ரோல்ல தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜங்ஷன் பாக்ஸ் வந்து பிளே பண்ணுது. ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜங்ஷன் பாக்ஸ் வந்து நம்மளுக்கு தேவையான வால்யூமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஜங்ஷன் பாக்ஸை டிசைன் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் ரெகுலரா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜங்ஷன் பாக்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா ஒரு இடத்துல நம்ம இன்புட்டை எடுத்து பல இடத்துல அவுட்புட் கொடுக்குற மாதிரி, பல இடத்துல அவுட்புட்டை எடுத்து இன்புட் ஒரு இடத்துல கொடுக்குறோம் அப்படின்றத ரிவர்ஸ்ல நம்ம கால்குலேஷன் பண்ணணும். அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜங்ஷன் பாக்ஸோடைய முக்கியமான ரோல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கு. So PV array, PV string are connected in a junction combined box which also contain over current protection device or switch disconnector. அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிளக் பாயிண்ட் இருக்கும். அது வந்து பார்த்தோம்னா ஓவர் கரண்ட் அண்ட் லோ கரண்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்சிஸ் ஆஃப் என்டையர் சிஸ்டத்தை டேமேஜ் பண்றதை விட அந்த இடத்த வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபியூஸ் போற மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜங்ஷன் பாக்ஸ்ல ஒரு கனெக்ஷன் வந்து இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடும், ஓவர் வோல்டேஜ், லோ வோல்டேஜ் இருந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பவர் நார்மல் நம்ம கொண்டு வந்துட்டு நம்ம வந்து அதை ஃபியூஸை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். PV array and PV string combined box shall be IP54 compliance in according with the IEC 60529 and installed UV insist. So இது வந்து பார்த்தோம்னா இந்தியன் எலக்ட்ரிக் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வச்சிருக்காங்க. shall be capable of being reached for inspection, maintenance or repairs. ஸோ ஜங்ஷன் பாக்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம வந்து ஒன்லி எப்படி நம்ம வந்து மெயின் சுவிட்ச் வந்து பவர் இல்லை, மற்ற வீட்டில எல்லாம் பவர் இருக்கு, நம்ம வீட்டில் மட்டும் பவர் இல்லைன்னா நம்ம எங்க போய் பார்ப்போம், பிளக் பாயிண்ட்டை தான் பார்ப்போம். முதல்ல வந்து ஜங்ஷன் பாக்ஸ் அந்த மீட்டர் இருக்கிற இடத்தை தான் பார்ப்போம். ஏன்னா ஏதாவது பீஸ் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நம்ம வந்து ரிப்பேர் பண்ண முடியும். வீட்டில் இருக்கிற எல்லா டியூப் லைட்டு எல்லா இடத்தையும் தனித்தனியா நம்ம பார்க்கறது கிடையாது. ஸோ இதுதான் வந்து நம்ம there should be a segregated between positive and negative conducting with the combiner boxes minimum risk DC. So இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜங்ஷன் பாக்ஸோட ஷேப் இது வந்து ஒவ்வொருத்துக்கும் வேரியஸ் இருக்கும். நம்ம எவ்வளவு சீரியல் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ நியூட்ரல், ஹாட் அண்ட் கிரவுண்ட். ஸோ இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா கனெக்ட் பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணி அப்போ வந்து ஒரு ப்ரொடெக்ஷனோட நம்மளுக்கு இருக்கும். இதுலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபியூஸ் கேரியரும் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. அதனுடைய ரோல் என்னன்னா ஓவர் பவர், லோயர் பவர் அப்படின்னு வோல்டேஜ் வரும்போது அதை வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபியூசிங் வந்து நடக்கும். இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷன் டிவைஸ் அப்படின்னு சொல்றோம். Requirement of over current protection device in SPVRT array shall be determined. Solar photovoltaic அதுல வந்து பார்த்தோம்னா determines as per 6.3 of IEC 62548. ஸோ இது வந்து மெஷர்மெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கு. string OCP வந்து பார்த்தோம்னா over protect shall be located at the string in the sub array or array cable in a string combiner box. Sub array OCPD shall be installed in the sub array cable in the array combined box. Array OCPD shall be installed at array cable in the application circuit or inverter. So இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா எங்கெங்கெல்லாம் இன்ஸ்டால் பண்றோம் அப்படின்றத நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து we need to take the measurement and we will do it. So அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா லைட்டிங் ப்ரொடெக்டன்ஸ்.
சிஸ்டம். இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இடி மின்னல் தாக்குது இல்லையா, அந்த இடி மின்னல் தாக்கத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சில பில்டிங்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இடி மின்னலை தாக்குறத வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணிருப்பாங்க. அது தாக்குனது அப்படின்னா டைரக்டா வந்து பில்டிங்ல அப்படியே கீழே இறங்கிடும், பில்டிங்க்கு எந்த பாதிப்பும் வந்து வராது. இப்போ வந்து பெரிய பில்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா லைட்டிங் அரெஸ்டர் இருக்கும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம லைட்டிங் அரெஸ்டர் மேக்சிமம் வந்து தேவைப்படாது. ஆனா எல்லாருடைய வீட்லயும் வந்து பார்த்தோம்னா நம்ம லைட்டிங் அரெஸ்டர் வந்து போட்டிருக்க மாட்டோம். அதனால சோலார் போடும்போது அலுமினியம் விஷயங்கள் எல்லாமே இருக்கிறதுனால வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இடிமின்னல் தாக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து லைட்டிங் அரெஸ்டர் வந்து பார்த்தோம்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் வந்து இங்க பிளே பண்ண போகுது. The need of lighting protection systems will be assessed and installing according with the IEC 62305. So if lighting protection system is already installed on the building, the solar photovoltaic system should be integrated into LPS appropriate according with இந்த ஸ்டாண்டர்டோட நம்மளுக்கு இருக்கா அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து லைட்டிங் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் நாம செக் பண்ணிக்கணும். இன் கேஸ் ஆஃப் வேர் த நோ லைட்டிங் சிஸ்டம் இஸ் ரெக்வயர்ட் ஆன் அ பில்டிங் ஆர் இன் கேஸ் ஆஃப் ஃப்ரீ stained array, over voltage protection may still be required to protect array and inverter. Over voltage என்னன்னு பார்த்தோம் நாம, இதுதான் ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷன். சோ எங்க எல்லாம் தேவைப்படலையோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்தோம்னா இதை நம்ம போட்டுடலாம். ஆல்ரெடி வந்து பில்டிங் இருக்கு, அந்த பில்டிங்ல வந்து சில 20 அடிக்கு 30 அடிக்கு பில்டிங் எல்லாம் பார்த்தோம்னா ஆல்ரெடி லைட்டிங் அரெஸ்டர் போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது தேவைப்படாது. அடுத்தது வந்து பார்த்தோம்னா எர்த்திங் அண்ட் பாண்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஸோ எர்த்திங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருடைய வீட்லயும் வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம எர்த்திங் வந்து கொடுத்துருப்போம். அது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நியூட்ரலைஸ் ஆகிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் எர்த்திங் இஸ் கண்டக்டிங் நான் கரண்ட் கேரிங் பார்ட், எர்த்திங் ஃபார் லைட்டிங் ப்ரொடெக்ஷன், ஈக்குவலன்ட் பாண்ட் டு அவாய்ட் uneven protection across an insulation, function earthing of one current carrying pole or solar photovoltaic array or for selected SPA array. So இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு கிலோவாட்டுக்கும் எர்த்திங் ரேடு அண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா லைட்டிங் அரெஸ்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷன். இது வந்து பார்த்தோம்னா மஸ்ட். 3 இடத்துல நாம ப்ரொடெக்ட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ வந்து பேசிக்கா வந்து பார்த்தோம் அப்படின்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா எஸ்எல்டி கிரிட் டை சிஸ்டம் அப்படின்னா சிங்கிள் லைன் டயக்ராம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரூஃப் டாப். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பேனல்ஸ், நம்பர் ஆஃப் பேனல்ஸ் வந்து நம்ம வந்து சீரியல் ஆஃப் பேனல்ஸ் சேர்ந்தது அரே அப்படின்னு சொல்றோம். அரேல இருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டிசி ஃபியூஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது கம்பைனர் பாக்ஸ், லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ்க்காக நம்ம சொல்லணும் இல்லையா. அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த அரேல இருந்து ஒவ்வொரு பேனல்ல இருந்து வர்றது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த கம்பைன் பாக்ஸுக்குள்ள கொடுத்து இதுல வந்து பார்த்தோம்னா இப்போ ஒரு 30 பேனல் இங்க இருக்குன்னா இதுல வந்து பார்த்தோம்னா 60 கேபிள் வரும். 60 கேபிளையும் நம்ம இந்த இடத்துல கொடுத்துட்டு அவுட்புட்ல நம்மளுக்கு 3 கேபிள் வந்து எடுக்கணும். ஸோ அதை தான் வந்து பார்த்தோம்னா ஜங்ஷன் பாக்ஸ், கம்பைனர் பாக்ஸ் உடைய ரோல். இந்த கம்பைனர் பாக்ஸுக்கு வந்து வெளியே வர்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டிசி சர்ஜ் ப்ரொடெக்ஷன் டிவைஸ், டிசி டிஸ்கனெக்ட் ஸ்விட்ச், டிசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டிசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுல இருந்து வர்றது வந்து பார்த்தோம்னா டிசி கரண்ட்டை ஏசியா கன்வெர்ட் பண்றதுக்கு இன்வெர்டர். ஸோ இன்வெர்டர் இந்த இடம் வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். எங்க இருந்து எங்க வரைக்கும் வந்து நம்மளுக்கு தேவை அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டிசி கேபிள் தான் நம்ம கொடுத்தாகணும். கேபிள்ஸ் வந்து இந்த இடத்துல இருந்து இந்த வரைக்கும் டிசி கேபிள். அதுக்கப்புறம் இதுல அவுட்புட் வர்றது வந்து பார்த்தோம்னா ஏசி கரண்ட். அதனால ஏசி பவர் இந்த அவுட்புட்ல இருந்து நம்ம கிரிட் வரைக்குமே வந்து பார்த்தோம்னா நம்ம ஏசி கரண்ட் கொடுத்துடலாம். ஏன்னா நம்ம கிரிட்டுக்கு வர்றதும் வந்து பார்த்தோம்னா ஏசி கரண்ட் தான். ஸோ அப்போ ஏசி கரண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேனுவல் டிஸ்கனெக்டட் சுவிட்ச், யூனிட் டைரக்ஷன் மிஷன், சோலார் மீட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம எவ்வளவு ப்ரொடக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற கால்குலேஷன், ஏசி டிஸ்கனெக்ட். இங்க எப்படி டிசி டிஸ்கனெக்டர் சுவிட்ச் நம்ம போட்டோமோ லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் இந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்கும் அந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் இங்கேயும் வந்து பார்த்தோம்னா ஏசி நம்ம பிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ், அவங்க எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண போறோம், டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் அப்படின்றத நம்ம இங்க. ஸோ எக்ஸ்ட்ராவா ப்ரொடக்ட் ஆகிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நெட் மீட்டர் வழியா நம்ம எங்க பண்ணிடுறோம், கிரிட் கனெக்ஷனுக்கு கொடுத்துடுறோம். ஸோ நம்மளுக்கு வந்து தேவை அப்படின் போது கிரிட்ல இருந்து நம்ம ரிவர்ஸ்ல இதே ப்ராசஸ்ல நம்ம வாங்கிக்கிறோம்.
ஸோ இப்போ இந்த இடத்துக்கு வரும்போது இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டிசி பவர் இந்த இடத்துல இருந்து இங்க போகாது. இதோட நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கட் பண்ணி விட்டுறோம். ஏன்னா வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா இருந்தது பேனலுக்கு டிசி கரண்ட் ஏசி கரண்ட் வந்து கொண்டு போவோமானா அது போகாது. அதை வந்து பார்த்தோம்னா சோலார் மீட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடும். ஸோ திஸ் இஸ் த அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா டேரிங் ஆஃப் த பிவி அரே அண்ட் லாசிங் த பவர் சிஸ்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெம்பரேச்சர்ல என்னென்ன டர்ட்ல மேனுஃபேக்சரிங் டாலரன்ஸ், ஷேடிங், ஓரியன்டேஷன், டில்ட் ஆங்கிள், வோல்டேஜ் டிராப், இன்வெர்டர், லாஸ் டியூ டு இரிடியேஷன் லெவல், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ஏசி டிரான்ஸ்மிஷன், இதுல எந்தெந்த பர்சன்டேஜ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து லாசஸ் வந்து நடக்கும் அப்படின்ற கம்ப்ளீட் மெஷர்மெண்ட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுல நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ this is the about cable model. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதை பத்தி இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏசி கேபிள்னா என்ன, டிசி கேபிளை பத்தி நம்ம ஐ திங்க் யூ வில் காட் லிட்டில் பிட் இன்ஃபர்மேஷன். கரண்ட்னா என்ன, வோல்டேஜ்னா என்ன அப்படின்ற டீடைல்ஸ் வந்து நீங்க ஓரளவுக்கு யூ கெட் த நாலேஜ். ஸோ வி வில் மீட் அதர் சாப்டர். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அவர் திஸ் சாப்டர். ஸோ ஆல் த பெஸ்ட் டீம். யூ காட் எனி குவரிஸ், உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது நீங்க கேட்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கீழே சாட் பாக்ஸ்ல உங்களுடைய கமெண்ட் போடுங்க. வி வில் myself and my team will get back to you soon. So thank you team. Happy learning.